ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் கல்வாரி நேசம் மொழிகள் சார்பில் உழவர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இந்த வருகிற 13, 14, 15ஆம் தேதி நாம் உழவர்களை நினைவு கூறும் தினம். அவர்கள் அறுத்த அறுவடைகளை கொண்டு வந்து ஆண்டவருக்கு படைத்து அதற்கு உழவுக்கு உதவியாக இருக்க காளைகளையும் பசுக்களையும் அவர்கள் நன்றாக குளிப்பாட்டி அதை அவர்கள் ஒரு தெய்வமாக வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் தேவாதி தேவன் இந்த உலகத்தை முதலமாக படைத்த பொழுது, ஆதாமை படைத்த பொழுது அவனுக்காக ஒரு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினார். ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கின பின்பு அந்த ஆதாமை அந்த தோட்டத்தை பண்படுத்திதான் கொண்டு வந்தார். ஆகையால் முதல் ஆதாம் ஒரு விவசாயி தான். ஆண்டவர் தேவாதி தேவன் விவசாயத்தை தான் முதலாவது பிரதானமாக கொண்டு இந்த ஏதேன் தோட்டத்தை அவனுக்காக உருவாக்கினார். மேலும் அந்த ஏதேன் தோட்டத்தை பண்படுத்த ஆதாமை உருவாக்கிய பின்புதான் அவர் மூடுபனியை கட்டளையிட்டார். மூடுபனி பூமியை நனைத்த பொழுது பல்வேறு விதமான விருட்சங்களும் பழமரங்களும் உருவாக்குனது. ஆகையால் நாம் எப்பொழுதும் இந்த பொங்கல் திருநாளை நினைவு கொள்ளும் பொழுது உழவர்களுக்கு நாம் அதிகமாக ஜெபிக்க கடமைப்பட்டுள்ளோம். ஏனென்றால் உழவர்கள் இந்த உழைப்பால் தான் நாம் திருப்தியாக சாப்பிட்டு சம்பூர்ணமாக சாப்பிட்டு உலகத்தில் வாழ முடிகிறது. நாம் இந்த உலகம் எவ்வளவோ நாகரிக வளர்ச்சியை பெற்று கம்ப்யூட்டர் போன்ற காரியங்களில் முன்னேறி சென்று வந்தாலும் அந்த உழைப்பாளியாகிய உழவர்கள் இல்லாவிட்டால் நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. நாம் அதிகமாக வறுமையில், வருத்தத்தில், பசியில், பட்னியால் வாடி சாக நேரிடும். ஆகையால் உழவர் கூட சொல்லியிருக்க ஒரு கூற்று கூட உண்டு, உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், எனில் உண்டு கழிப்போரை நிந்தனை செய்வோம் என்று. ஆகையால் எப்பொழுதும் நாம் விவசாயிகளையும் உளநிலங்களையும் நாம் நிச்சயமாகவே நாம் ஜெபிக்கும் போது நினைவு கூற கடமைப்பட்டுள்ளோம். ஏனென்றால் தேவன் நமக்கு ஏற்ற காலத்தில் மழையையும் பனியையும் வருஷிக்க பண்ணும் பொழுதுதான் நிச்சயமாகவே இந்த பூமியும் ஆசீர்வதிக்கப்பட்டு நல்ல விளைச்சலை கொடுக்கும். லேவியராகமம் 26:3 நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்கும். ஆம் பிரியமானவர்களே, ஒரு தேசத்தில் வறட்சி பட்டினி வரும் பொழுது நாம் கண்டு கொள்ளலாம், நாம் அந்த தேசத்தின் மக்கள் கர்த்தருடைய கட்டளைகளையும் மீறி நடந்தார்கள், இல்லை என்றால் அவற்றை கை கொள்ள மனதில்லாதவர்கள் என்பதுதான். ஆகையால் நாமும் கூட நம் தேசத்துக்காக நாம் செழிப்பை உண்டாக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் அவருடைய கட்டளையையும் கற்பனையும் கை கொண்டு நடந்து நாம் தேசத்திற்கு சேமத்தை வருவிக்கிறதாக, பூமி தன் பலனை தருவதற்காகவும் கனிமரங்கள் தங்கள் கனிகளை தருவதற்காகவும் நாம் அன்றாடம் மன்றாட வேண்டும். ஆகையால் நாம் முக்கியமான காரியம் இந்த விளைச்சலை உண்டாக்குவதற்கு மழை. நாம் மழை இல்லாவிட்டால், மழை பொய்த்து விட்டால் அவர்கள் ஏற்ற சமயத்தில் தானியங்களை வருஷிக்க பண்ண முடியாது. மழை அதிகமாக பெய்தாலும் அதிகமாக சேதம் விளைவிக்கும். ஆகையால் நாம் வேதாந்தத்திலிருந்து இந்த மழை என்ற தலைப்பில் அது ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். முதலாவது, கர்த்தருடைய உபதேசம் ஒரு மழையை போல் இருக்கிறது. நாம் எந்த ஒரு திருச்சபையில் அங்கத்தினராக இருந்தாலும் அங்குள்ள உபதேசங்களை, அங்கு பிரசங்கிக்கிற வசனங்களை நாம் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய உபதேசம் ஒரு மழையை போல் நம் மேல் பொழிகிறது. நாமும் கூட ஒரு நிலத்துக்கு தான் ஒப்பிடப்படுகிறோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த உலகத்தில் இருந்த பொழுது நிலத்தை குறித்து அதிகமான ஓமைகளை கூறியுள்ளார். நல்ல நிலம் நல்ல விளைச்சலை கொடுத்தது போல நல்ல நிலம் நல்ல விளைச்சலை கொடுக்கும் பொழுதுதான் அது ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். அது எப்பொழுது ஆசீர்வதிக்கப்படும் என்றால் நாம் நல்ல உபதேசங்களை கண்ணோக்கி நாம் அதன்படி நடக்கும் பொழுதுதான். உபாகம் 32:2 மழையானது இளம் பயிரின் மேல் பெய்வது போலவும் என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். பிரியமானவர்களே, நாம் இந்த வசனத்துக்கு இந்த உபதேசத்துக்கும் செவிமடுக்கிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். இந்த வசனத்தையும் நாம் உபதேசத்தையும் கேட்டு நடக்கும் பொழுது அது நல்ல கனிகளை கொடுக்கிற ஒரு நிலத்தை போல் நாம் காணப்பட வேண்டும். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ஓமையிலும் கூட ஒருவர் ஒரு திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டு வைத்தார். அந்த அத்திமரம் கனி கொடாமல் இருந்தது. அந்த தோட்டக்காரனை நோக்கி
எஜமான் கூறினது, இதை வெட்டி போடு, ஏன் இதை நிலத்தை கெடுக்கிறது என்று சொன்னார். ஆனால் வேலைக்காரன் சொன்னார், இந்த ஒரு வருஷம் கொத்தி எரி போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கனி கொடுக்காவிட்டால் இதை வெட்டி போடலாம் என்று. பிரியமானவர்களே, நாமும் கூட இந்த ஒரு கனி கொடுக்கிற, ஒரு நல்ல விளைச்சலை கொடுக்கிற நிலத்தை போல்தான் ஆண்டவருடைய பாதத்தில் நாம் காணப்பட வேண்டும். நாம் எவ்வளவுக்கு அதிகமாக உபதேசங்களையும் வசனங்களையும் கேட்டு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு உபதேசம் நம்மை பெறுகிற மழையை போலவும் வசனம் பனித்துளிமையை போலவும் நாம் இறங்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் பயன் தரும் நிலமாக காணப்பட வேண்டும். ஒரு தரிசன நிலமாகவோ ஒரு வெட்டாந்தரையாகவோ எந்தவித புல் பூண்டு முளைக்காத நிலமாகவோ நாம் காணப்படவே கூடாது. ஆகையால் இப்பொழுதே நம்முடைய வாழ்க்கை வெறுமையாக வெட்டாந்தரையாக இருக்குமானால், தேவனே உம்முடைய உபதேசம் என்மேல் மழையை போல் இறங்க வேண்டும், உம்முடைய வசனம் பனித்துளியை போல் என்மேல் இறங்க வேண்டும். நான் ஒரு பயன்படுகிற நிலமாக என்னை மாற்றும், நான் ஒரு கனிகளை தருகிற கனிமரம் நிறைந்த நிலமாக என்னை மாற்றும் என்று நாம் ஜெபிக்க கடமைப்பட்டுள்ளோம். ஆகையால் இந்த அறுவடை திருநாளை நாம் நினைவுகூரும் நாளில் நாமும் கூட நல்ல அறுவடை செய்யத்தக்கதாக ஆண்டவர் பார்வையில் ஒரு நல்ல நிலமாக காணப்படுகிறோமா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். இரண்டாவது, வெள்ளமாய் அடிக்கிற மழை. நாம் அநேகம் தரம் இப்பொழுது கூட நம் சமீபத்தில் காண்கிறோம், மழை பெய்வது நல்லதுதான், ஆனால் அதிகமாக வெள்ளமாய் காட்டாற்று மழை போல வெள்ளம் அடித்து கொண்டு போகும் பொழுது அது எந்தவித பிரயோஜனமும் இல்லாமல் போய்விடும். அப்படிப்பட்ட ஒரு வெள்ளமான பெய்கிற மழையை கூட வேதாந்தத்தில் ஒரு வசனத்திற்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. நீதிமொழிகள் 28:3, ஏழைகளை ஒடுக்குகிற தரித்திரன் ஆகாரம் விளையாதபடி வெள்ளமாய் அடித்து கொண்டு போகிற மழையை போல் இருக்கிறான். பிரியமானவர்களே, நாம் தேசத்தில் தரித்திரர்கள் அதிகமாக ஒடுக்கப்படும் பொழுது நிச்சயமாகவே அந்த மழை ஒரு காட்டாட்டு வெள்ளம் போல் வந்து ஆகாரம் விளையாதபடி அடித்து கொண்டு போகிற வெள்ளம் போல் காணப்படுகிறது. நாமும் கூட இந்த தருணத்தில் அதிகமான மழை பெய்து காட்டாட்டு வெள்ளம் போல் எதற்கும் பிரயோஜனம் இல்லாமல் ஆகாரம் விளையாதபடி இந்த வெள்ளம் வந்தது, ஏன் வந்தது என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். ஒருவேளை நாம் தேசத்தில் தரித்திரர்கள் ஒடுக்குகிற காரியம் நடந்திருக்கிறதோ, அதனால்தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறதோ நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். கிறிஸ்தவராகிய நாமும் கூட நம்மண்டே நெருங்கி வருகிற ஒரு தரித்திரர்களையும் வறுமையர்களையும் ஏழைகளையும் நாம் விசாரிக்கிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். இல்லை என்றால் நாம் வெள்ளம் அடித்து கொண்டு போகிற ஆகாரம் விளையாதபடி வெள்ளமாய் அடித்து போடுகிற மழையை போல் நாம் காணப்படுவோம். ஆகையால் நம்மை தாழ்த்தி நம்மை ஆராய்ந்து காணப்படுவோம். தேவனை என்மீன் மழை பெய்யும் பொழுது அது வெள்ளம் போல் காட்டாட்டு வெள்ளம் போல் செல்கிறதா, எந்தவித பிரயோஜனமும் இல்லாதபடி என் மீது போகிறதா, நான் ஏழைகளை ஒடுக்குகிறேனா, தரித்திரனை நசுக்கிக் கொண்டிருக்கிறேனா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நம்மை சுற்றிலும் இருக்கிற வறியவர்களுக்கு நாம் இறங்கத்தக்கதாக நாம் நல்ல நிலம் தரும் நிலமாக காணப்பட ஆண்டவர் கிருபை செய்வாராக. அந்த நிலத்தில் நிதானமான மழை பெய்யும் பொழுது அது நல்ல பயிர்களை வருவிக்கும். ஆனால் காட்டாட்டு வெள்ளம் போல் மழை பெய்யும் பொழுது அது ஆகாரம் விளையாதபடி எந்த விதத்திற்கும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். ஆகையால் நாமும் கூட தரித்திரரை ஒடுக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவனுடைய வசனம் நம்மேல் மழை பெய்யும் பொழுது அது ஒரு காட்டாட்டு வெள்ளம் போல் அடித்து கொண்டு செய்யவிடும். எந்தவித பிரயோஜனம் இல்லாதவர்களாக நாம் காணப்படுவோம் தேவனுடைய பார்வையில். ஆகையால் இதை குறித்து சற்று சிந்திப்போம் பிரியமானவர்களே. மூன்றாவதாக, பயிரை ஆசீர்வதிக்கும் மழை. நாம் தேவனாகிய கர்த்தர் தான் பயிர்களை ஆசீர்வதிக்கிறார். அதற்கு நிச்சயமாகவே மழை பொழிய வேண்டும். ஏற்ற காலத்தில் மழையும் பனியும் வெயிலும் காற்றும் இருந்தால்தான் நல்ல நிலம் நல்ல பயிர்களை கொடுக்கும். நாம் எவ்வளவுதான் உரம் போட்டாலும், எத்தனைதான் நாம் விஞ்ஞானத்தில் முன்னேறியாக இருந்தாலும், இந்த காற்றும் மழையும் வெயிலும் அடிக்காவிட்டால் எந்தவித பிரயோஜனமே கிடையாது. நம்முடைய அறிவியல் வளர்ச்சியினால் விஞ்ஞான முன்னேற்றத்தினால் நிலத்தில் நாம் பயிர்களை விளைவிக்க முடியாது. ஒருவேளை புது புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து அதனால் இந்த நல்ல விளைச்சல் வரும் என்று ஒரு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கலாம். ஆனால் அந்த கண்டுபிடிப்பின்படி நாம் நிலத்தில் நீ விதைத்தால்தான் அதற்கு ஒரு பிரயோஜனம் உண்டு. ஆகையால் தேவன் நம் நிலத்தை விசாரிக்கிற
பூமியை விசாரிக்கிற கர்த்தராக இருக்கிறார். சங்கீதம் 65:9 தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவநதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதன் வரப்புகள் தண்ணீர்த்தக்கதாக அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். பிரியமானவர்களே, இங்கு 65ஆம் சங்கீதத்தில் நாம் பார்க்கும் பொழுது தண்ணீர் நிறைந்த தேவநதியினால் அந்த நிலத்தை மிகவும் செழிப்பாக்குகிறீர். நம்முடைய வாழ்க்கையும் செழிப்பாக காணப்படும் பொழுது தண்ணீர் இருந்த தேவநதியினால் தேவன் செழிப்பாக்க வேண்டும் என்று நாம் அவரிடம் மன்றாட வேண்டும். ஒவ்வொரு நிலத்தும் பூமியை படைத்தவர் அவர். அவருக்கு தெரியும் இந்த பூமியை எப்படி செழிப்பாக்க வேண்டும் என்று. தண்ணீர் நிறைந்த தேவநதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறார். தேவன் ஒரு நிலத்தை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த நிலம் மிகவும் 100 மடங்கு பயன் தரும். ஈசாக்கு விதை விதைத்தான். அவர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றார். காரணம், தேவனுக்கு பிரியமானபடி அவர் நடந்தபடியினால் அவர் நிலத்தை தேவன் ஆசீர்வதித்து அதை மிகவும் செழிப்பாக்கினார். அதன் வரப்புகள் தண்ணீர்த்தக்கதாக அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் வயலில் நடும் போது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நல்ல பாத்தி கட்டி ஒவ்வொரு பாத்தியிலும் இவ்வளவு பயிர்கள் நட வேண்டும் என்று ஒரு குறிக்கப்பட்டு நடவுவார்கள். அப்பொழுதுதான் அந்த முளைத்து வரும் பொழுது இந்த பாத்திகளுக்கு அளவாக தண்ணீரை பாய்ச்சுவார்கள். ஆனால் அந்த ஒரு மழை பெய்யும் பொழுது அந்த பாத்திகள் எல்லாம் கரைந்து போய்விடும். எல்லா பயிர்களும் ஒரே ஒரு யூனிஃபார்மாக நிலத்தில் நட்டது போல் காணப்படும். இப்படிதான் தேவன் செய்கிறார். மலைகளால் படைச்சாலைகளுக்கு தண்ணீர் இழுத்து மலைகளால் அதை கரையை பண்ணி அதில் பயிரை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் நன்றாக நிலந்த விளைநிலத்தை பார்த்தீர்கள் என்றால் அங்கு எந்த பாத்திகளும் காணப்படாது. ஆனால் பச்சை பசையல் என்ற ஒரு தோட்டத்தோடு தான் காணப்படும். ஏனென்றால் மழை பெய்யும் பொழுது நிச்சயமாகவே நன்றாக முளைத்தெலும்பி நல்ல பச்சை பசையல் என்று பயிர்களை கொடுக்கும். நாமும் கூட இந்த பாத்திகளை போல் இருக்கிற வேறுபாடுகளை எல்லாம் மறந்து தேவன் நம்மேல் ஆசீர்வாதமான மழை பெய்யும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையும் மிகவும் செழிப்பாக காணப்படும். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கை வறண்டு காணப்படுகிறதா? எந்தவித ஆசீர்வாதம் இல்லாமல் காணப்படுகிறதா? தேவனே, நீர் படைச்சால்களை கரையத்தக்கதாக என் மேல் ஆசீர்வாதமான மழையை பெய்ய வேண்டும் என்று நாம் ஜெபிக்க கடமைப்பட்டுள்ளோம். ஏனென்றால் தேவன் ஒருவர் மாத்திரமே நாம் ஒரு விளைநிலமாக காணப்படும் பொழுது அதற்கு எந்தெந்த காரியங்களில் எப்படி நீர் பாய்ச்ச வேண்டும், எந்தெந்த சமயங்களில் எந்த அளவு நீர் பாய்ச்ச வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அப்பொழுது நாமும் கூட ஒரு செழிப்பான விளை நிலம் எப்படி மற்றவர்கள் கண்களுக்கு குளிர்ச்சியாக காணப்படுகிறதோ அப்படி நம்முடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக மற்றவர்கள் பார்க்கும் பொழுதெல்லாம் இவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று கூறத்தக்கதாக வியக்கத்தக்கதாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஈசாக்கையும் அவ்வாறுதான் தேவன் ஆசீர்வதித்தார். ஈசாக்கு விதை விதைத்தால் தேவன் 100 மடங்கு பெருக பண்ணினார். அப்பொழுது சத்துருக்கள் எல்லாம் வந்து, நீர் எங்களை விட காட்டிலே மிகவும் பெரியவராக ஆகிவிட்டீர், தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்று கண்டு கொண்டு அவரை வந்து பணிந்து கொண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் மழையினால் நம் வாழ்க்கையை நெருக்கும் பொழுது தேவன் தர வல்லவராக இருக்கிறார். மூன்றாவதாக நாம் சம்பூர்ண மழை, நாம் ஆசீர்வாதமான மழையை பார்த்தோம், நாம் உபதேசத்தை செழிக்கச்சக்கத்தான மழையை பார்த்தோம். சம்பூர்ணமான மழை என்பது நாம் ஒரு விளைநிலத்தில் போகம் விளையும்படி அந்தந்த நேரத்தில் அந்தந்த காலத்தில் ஒரு நல்ல மழை பெய்வதுதான் சம்பூர்ண மழை. அதிகமான மழையும் இல்லாமல் குறைவான மழையும் இல்லாமல் தேவைக்கேற்றத்தக்கதாக மழை பெய்ய வேண்டும். நீங்கள் மழைக்கு பிற்பாடு நீங்கள் ஒரு விளைநிலங்களையோ ஒரு செடிகளையோ பயிர் பட்சிகளையோ பார்த்தீர்கள் என்றால் அவைகள் மிகவும் செழிப்பாக காணப்படும். ஏனென்றால் மழையில் உள்ள ஒரு நைட்ரஜன் என்ற பொருள், அந்த வேதிப்பொருள் உரங்களுக்கு பயன்படும் வேதிப்பொருள் இயற்கையாகவே அது மழையின் மூலம் தாவரங்களுக்கு கிடைக்கும் பொழுது நிச்சயமாகவே அதிகமாக செழித்து வளரும். நம்முடைய வாழ்க்கையும் சம்பூர்ண மழையை பெற்ற வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். சங்கீதம் 68:9 தேவனை சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணீர்,
இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினேன். உம்முடைய மந்தை அதில் தங்கியிருந்தது. தேவனே, உம்முடைய தயவினால் ஏழைகளை பராமரிக்கிறீர். பிரியமானவர்களே, நாம் சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினேன். இழைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினேன். ஒருவேளை பல்வேறு காரியங்களினால், நோய்களினால் ஒடுக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டு ஒடுங்கி இருக்கும் பொழுது, பல்வேறு பிரச்சனைகளால் நாம் இழைத்து நம் தேகம் மட்டுமல்ல நம் வாழ்க்கையும் கூட மெலிந்து சுருங்கி காணப்படும் பொழுது நாம் தேவனிடம் கேட்க வேண்டும், தேவனை சம்பூர்ண மழையை என் மீது பெய்யப்பட வேண்டும் என்று. ஏனென்றால் தேவன் மட்டும்தான் இழைத்து போன ஒரு சுதந்திரத்தை சம்பூர்ண மழையினால் திடப்படுத்த முடியும். உம்முடைய மந்தை அதிலே தங்கியிருந்தது. தேவனே, உம்முடைய தயையினால் ஏழைகளை பராமரிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த சுதந்திரத்தில் நாம் எல்லாம் தேவனுடைய பார்வையில் ஒரு மந்தையை போல்தான் இருக்கிறோம். அந்த சுதந்திரத்தில் மந்தை என்பது, அந்த மந்தைகளுக்கு ஒரு புல்வெளி வேண்டும், ஒரு நல்ல ஆகாரம் வேண்டும், புல்பூண்டுகள் வேண்டும், நல்ல நீர்நிலைகள் வேண்டும். அப்பொழுதுதான் மந்தை எந்தவித பயப்படுத்துவார் இல்லாமல் ஒரு சமாதானத்தோடு தங்கியிருக்கும். அதுதான் சங்கீதம் 23 கூட தேவன் கூறுகிறார், நீர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்துகிறீர் என்று. பிரியமானவர்களே, நாம் மழை பெய்யும் பொழுதுதான் நாம் மந்தையை போல் காணப்படுகிற அவர் நமக்கு நல்ல புல்வெளியை போல், நல்ல நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும், ஒரு நல்ல நல்ல குடிக்கத்தக்க நல்ல நீர்நிலைகளையும் தேவன் கட்டளையிடுவார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் மந்தையை கொளுத்து இருக்கிறது போல நாம் காணப்படுவோம். அவர்கள் ஒரு கொளுத்த மந்தையை போல் காணப்படுவார்கள் என்று சொன்ன பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை நாம் கொளுத்து காணப்படுகிறதா? கொளுத்து என்பது சுகதேவியாக காணப்படுவது மட்டுமல்ல, பொருளாதாரத்திலும் நாம் உயர்ந்த நிலையில் காணப்பட தேவன் சம்பூர்ண மழையை பெய்ய பண்ண வேண்டும். ஏழைகளை பராமரிக்கிறார். ஒருவேளை நாம் கஷ்டத்தினால் கஷ்டப்பட்டு ஏழைகளாக மற்ற கண்களுக்கு முன்பாக ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு திரிகிறோமா? கவலைப்பட வேண்டாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, கடன் தொல்லையால் பணத்தொல்லையினால் கஷ்டப்படுகிறார், கவனிக்க வேண்டாம். தேவன் சொல்கிறார், சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணி ஏழைகளை பராமரிக்கிற தேவனாக இருக்கிறார். பராமரிப்பது என்பது அதை முற்றிலுமாக காப்பாற்றுவது, அதற்கு வேண்டிய உணவு, உடை, ஆகாரம், தங்குமிடம் எல்லாம் கொடுத்து பராமரிக்கிறது தான் பராமரிப்பு என்பதன் அர்த்தம். தேவன் சம்பூர்ண மழையை பெய்யப்படும் பொழுது அவர் இழைத்து போன ஆத்மாவை திடப்படுத்தி ஏழைகளை பராமரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, பொருளாதாரத்தில் அதிகமாக கஷ்டப்பட்டு நொடுங்கி போயிருக்கிறீர்களோ, கடன் தொல்லையினால் நசுக்கி போயிருக்கிறீர்களோ, கவலைப்பட வேண்டாம். தேவனே, ஆசீர்வாதமான மழையை எங்கள் மேல் பெய்ய வேண்டும். எங்களுடைய ஆத்மாவை, எங்களுடைய சுதந்திரத்தை, நீ இழைத்து போன காரியத்தை திடப்படுத்த வேண்டும் என்று செய்யும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை சம்பூர்ணமான மழையை பெய்ய வல்லவராக இருக்கிறார். ஆறாவதாக, புல்லர் புண்டு போல் வெளியும் பெய்யும் மழை. நீங்கள் அதிகமாக புல்தண்டை புல்பூண்டுகளை உள்ள தரைகளை பார்த்தீர்கள் என்றால் அது கோடை காலத்தில் மிகவும் வறண்டு காணப்படும். அது எந்தவித பசுமையான பச்சையான நிறம் இல்லாமல் காணப்படும். ஆனால் அந்த புல்லுகளை அறுத்த பிற்பாடும் அந்த நிலம் அதிகமாக மழை இல்லை என்றால் வறட்சியாக காணப்படும். ஆனால் ஒரு மழை பெய்தவுடன் அதில் உள்ள பொருட்கள் எல்லாம் மிகவும் நன்றாக முளைத்து பச்சை பசையில் என்று காணப்படும். அப்பொழுதுதான் அது ஆடு மாடுகள் மேய்வதற்கு, அது நல்ல திடகாத்திரமாக இருப்பதற்கு உதவுகிறது. ஆகையால் புல்வெளியிலும் கூட தேவன் நம் கிருபையாக நம் மழையை பெய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அதுவும் கூட பச்சை பசையில் என்று காணப்படும். சங்கீதம் 72:6, புல்லறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையை போலவும் பூமியை நனைக்கும் தூறலை போலவும் இறங்குவார். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான். சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். பிரியமானவர்களே, நாமும் கூட ஒரு நல்ல புல்தரையை பார்க்கும் பொழுது, அதில் நடக்கும் பொழுது மிகவும் சாஃப்டாக நல்ல சுகமாக நடக்கலாம். எந்தவித கல்களோ முட்களோ இல்லாமல் ஒரு புல்தரை காணப்படும் பொழுது அதில் நடப்பதற்கு மிகவும் சுகமாக இருக்கும். எல்லாரும் அதில் நடப்பதற்கு, சிறு பிள்ளைகள் அதில் விளையாட பிரியப்படுவார்கள். ஆகையால் அந்த புல்தரையில் கூட அது புல்லறுப்புண்டு இருக்கும் பொழுது, இல்லையென்றால் ஒரு வறட்சியின் காங்கியினால் வாடி கிடக்கும் பொழுது தேவன் மழை பெய்யப்படும் பொழுது நிச்சயமாக அது ஒரு செழிப்பாக காணப்படும். இந்த வசனத்தின்படி தேவனுடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான். புல்லறுப்புண்ட
வெளியின் மேல் பெய்யும் மழையைப் போலவும் பூமியை நனைக்கும் தூறலை போலவும் இறங்குவார். நாம் தேவன் பரிசுத்த ஆவியானவராக நம்மை இறங்க வேண்டும். எவ்வாறு இறங்க வேண்டும் என்றால், புல்லறுப்புண்ட பூமியின் மேல் இருக்கும் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் தூறலை போலவும் இறங்க வேண்டும். தேவன் பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாகவே அவ்வாறு நம்மேல் இருக்கும் பொழுது நம்முடைய வறட்சியான நிலைமையை மாற்றி போடுவார். நம்மை நீதிமானாக மாற்றுவார். அவருடைய காலத்தில் நீதிமான் செழிப்பான். நாம் பரிசுத்த ஆவியானவர் நம்மை இறங்கும் பொழுது மட்டும்தான் தேவன் நம்மை நீதிமானாக மாற்ற முடியும். ஏனென்றால் நம்முடைய நீதியெல்லாம் தேவனுக்கு முன்பாக ஒரு அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. இந்த பூமியில் நீதிமான் யார்? ஒருவரும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நீதிமான் தான் செழிப்பான் என்று கூறப்படுகிறது. எப்பொழுது நாம் நீதிமானாக ஆக முடியும்? தேவன் புல்லறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையைப் போலவும் பூமியை நனைக்கும் தூறலை போலவும் நம்மை இறங்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் நீதிமான்களாக மாற்றப்பட்டு நாம் செழிப்பான காரியங்கள் காணப்படும். சந்திரன் உள்ள வரைக்கும் சமாதானம் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தினாலும் நாம் சமாதான குறைச்சினால் கஷ்டப்படவே கூடாது. எல்லாருக்கும் கஷ்டங்கள், துன்பங்கள், நஷ்டங்கள், வேதனைகள், வியாதிகள் எல்லாம் வரும். ஆனால் அந்த நிலைமையிலும் கூட தேவனுடைய சமாதானம் நம்மை விட்டு எடுபடாதபடி நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு நாம் ஒரே காரியம், நம்மை தேவன் நீதிமானாக மாற்றுவதுதான். அது எவ்வாறு முடியும் என்றால், பரிசுத்த ஆவியானவர் ஒரு மழையைப் போலவும் தூறலை போலவும் நம்மை இறங்கும் பொழுது நாமும் கூட தேவனுடைய வசத்தால் நிரப்பப்பட்டு ஆவியானவர்களால் நிரப்பப்பட்டு நிச்சயமாகவே நாம் செழிப்பானவர்களாக நாம் காணப்படுவோம். 7வதாக குளங்களை நிரப்பும் மழை. நாம் இந்த காலத்தில் பார்க்கும் பொழுது அநேக குளங்கள் நிரம்பி வழிகிறது நல்ல மழையினால். ஏனென்றால் நம் முன்னோர்கள் அநேக குளங்களை வெட்டி வைத்தார்கள். அந்த குளங்கள் எல்லாம் நிரம்பி இருக்கும் பொழுதுதான் நிலத்தடி நீர் அதிகமாக உயரும். ஆனால் இந்த காலத்தில் அந்த குளங்களை எல்லாம் அழித்து விட்டு அதையெல்லாம் ஒரு பிளாட் போட்டு பில்டிங் கட்டி விட்டார்கள். அதனால்தான் மழை பெய்யும் பொழுது, அதிகமான மழை பெய்யும் பொழுது மழை தண்ணீர் எங்கும் செல்ல முடியாமல் அதிக சேதம் விளைவி வைக்கிறது. ஆனால் தேவன் கூறுகிறார், மழை குளங்களை நிரப்பும். ஆகையால் நாமும் கூட இந்த பூமியில் குடியிருக்கும் பொழுது முடிந்தவரை நல்ல நல்ல குளங்களை, நீர்த்தேக்கங்களை அணைத்து நாம் நீரை தேக்கும் பொழுது மட்டும்தான், நிலத்தடி நீர் பெறும் பொழுது மட்டும்தான் நம்முடைய தேசமும் வறட்சியான காலங்களில் தண்ணீர் பஞ்சம் இல்லாமல் நாம் கஷ்டப்பட மாட்டோம். ஏனென்றால் நீங்கள் நியூஸ் பேப்பரை பார்க்கும் பொழுது அதிக வறட்சியான காலங்களில் உழவர்கள் எல்லாம், விவசாயிகள் எல்லாம் அதிகமான போர்வெல் அதிக ஆழமாக தோன்றி தண்ணீர் இல்லாமல் பயிர்கள் எல்லாம் வாடி தங்கள் வாழ்க்கையை முடித்து கொண்டிருக்கிற கதையெல்லாம் நாம் காணப்படுகிறோம். அதற்கு பிரதிபலனாக நாம் நன்றாக இருக்கும் பொழுதே நாம் அதிக குளங்களை வெட்டி நீர்த்தேக்கங்களை கட்டிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் வறட்சியான பஞ்சம் வந்த பொழுது கூட நீர்நிலைகள் வற்றாதபடி காத்துக்கொள்ள முடியும். ஏனென்றால் தேவன் தான் அவ்வாறு கூறுகிறார். சங்கீதம் 84:5 உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவனடைந்து அதை நீரூற்றாற்றிக் கொள்கிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். பிரியமானவர்களே, இங்கு நம்முடைய கஷ்டம் துன்பம் வரும் பொழுது நாம் ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கு வழியாக கடந்து செல்கிறோம். எப்பொழுது பார்த்தாலும் நாம் அழுது கொண்டே இருப்போம். ஒரு இழப்பு வந்தால், ஒரு சோர்வு வந்தால், ஒரு வியாதி வந்தால். ஆனால் அந்த அழுகையின் தண்ணீர் ஒரு குளங்களை நிரப்புமாம். எப்பொழுது என்றால், தேவனில் நாம் பெண் கொள்ளும் பொழுது, நாம் இருதயத்தில் சபையான வழிகளை கொண்டிருக்கும் பொழுது. ஆகையால் நாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, மழை குளங்களை நிரப்புவது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வருகிற கண்ணீர் குளங்களை நிரப்பத்தக்கதாக, அந்த குளத்தண்ணீர் பிற்பாடு அனைவருக்கும் பயன்பெறத்தக்கதாக நாம் மாற வேண்டும். என்றால் ஒரு குளத்து தண்ணீர் ஒருவருக்கு மட்டும் பயன் தராது, மற்ற அநேகருக்கு பயன் தரும். அதே போல்தான் நாம் கஷ்டமான துன்பமான காலங்களில் நடக்கும் பொழுது வடிக்கும் கண்ணீர் நாம் ஒரு குளங்களை போல தேவன் நிரப்பி வைத்திருக்கிறார். எதற்காக என்றால், பிற்பாடு ஒரு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. மழையும் குளங்களை நிரப்பும். உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதும் தேவனில் பலன் கொள்ளுகிற மனுஷனாக நாம் காணப்பட வேண்டும். நம் இருதயத்தில் செம்மையான
இருதயமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அழுகையின் பள்ளத்தாக்கை கூட நடந்தால் கூட நாம் அதை குளங்களாக மாற்றிக்கொண்டு மற்றவர்களுக்கு பயன்தக்கிறதாக நாம் பயன்படுவோம். கடைசியாக கல்மழை. கல்மழை என்பது ஒரு அழிவை குறிக்கும். கல்மழை என்பது அது எல்லா மரங்களையும் செடிகளையும் முறித்து போட்டுவிடும், எல்லாம் முறிந்து போயிடும். நீங்கள் ஏற்று தேசத்தில் கல்மழை ஒரு வாதையை போல் வந்தது. அந்த வாதை வந்த பொழுது அந்த கல்மழை வெளியில் உள்ள மிருக ஜீவன்களையும் அழித்து போட்டது, பயிர்களை எல்லாம் அழித்து வெளியில் மரங்களை எல்லாம் அழித்து போட்டது. ஆம் பிரியமானவர்களே, அந்த கல்மழை ஒரு வாதையை போல் வந்த பொழுது புல் பூண்டுகளை எல்லாம், மரங்களை எல்லாம், மனிதர்களை எல்லாம், மிருக ஜீவன்களை எல்லாம் அழித்து போட்டது. ஆகையால் கல்மழை எதற்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியம். ஆகையால் இந்த கல்மழை என்பது ஒரு துர்ச்சன பிரவாகம், துன்மார்க்கரின் வழிகள். துன்மார்க்கர் நமக்கு துன்பம் செய்யும் பொழுது அது ஒரு கல்மழையை போல காணப்படும். ஆனால் கல்மழையும் தேவன் அமர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா 28:17, நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன், பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மழை அடித்துவிடும், மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் அடித்து கொண்டு போகும். ஆம் பிரியமானவர்களே, பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மழை அடித்துவிடும். தேவன் நமக்குள் நியாயாதிபதியாக, நீதிபரராக நமக்குள் இருக்கும் பொழுது எத்தனை கல்மழை போன்ற பெருங்காற்று போன்ற காரியம் வந்தாலும் தேவன் மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் அழித்து கொண்டு போகும். நம் மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் அழிப்பது போல துன்மார்க்கனின் சேனை எழுப்பினாலும் தேவன் நமக்கு நியாயாதிபதியாக, நீதியாக இருப்பார். ஆகையால் நம் வாழ்க்கையில் வருகிற கல்மழை போன்ற துன்மார்க்கரின் சூழ்ச்சிகளுக்கும் துஷ்டரின் சூழ்ச்சிகளுக்கும் நாம் கவலைப்படவே வேண்டாம். ஏனென்றால் தேவனே நீர் கல்மழை போன்ற காரியங்கள் வரும் பொழுது நீ நியாயாதிபதியாக இருக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான மழையை கட்டளையிடுவார். ஜெபம். ஆண்டவரே, இந்த தேசத்துக்கு நீ கொடுத்த மழைக்காக உன் கொடாடி ஸ்தோத்திர கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் மழையை குறித்து வேதாந்தத்தில் கொடுத்துக்கிற அநேக காரியங்களை சிந்தித்தோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் ஒரு சம்பூர்ண மழையை பெய்ய வேண்டும். நீர் எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமான மழையை பெய்ய வேண்டும் கர்த்தாவே. அப்பொழுது இழைத்து போன சுதந்திரத்தை நீ தினத்தை விடப்படுத்த வல்லவராக இருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே, உடைய உபதேசம் எங்கள் வாழ்க்கையில் மழையை போலவும் வசனம் பனித்தலைமையை போலவும் எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று கெஞ்சிரோம் கர்த்தாவே. புல்லறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையை போல நீர் எங்கள் வாழ்க்கையில் வறண்ட காரியங்களை செழிப்பாக்க வேண்டும் என்று கெஞ்சிரோம் கர்த்தாவே. அப்பொழுது சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும் கர்த்தாவே. கல்மழை போன்ற கொடிய துர்ச்சனைகள் எங்கள் வாழ்க்கையை பாழ்படுத்தி கொண்டிருந்தால் தேவனே, நீ நியாயாதிபதியாக எங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு நீதியை செயல் கட்ட போற தயவு காம் கோடாவி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, தமிழ்நாட்டுக்கு கொடுத்துகிற நல்ல மழைக்காக ஸ்தோத்திரம். என்னும் மழையினால் அதிகம் சேதம் வராதபடி நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று கெஞ்சிறோம். இந்த தருணத்தில் உழவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் கர்த்தாவே. அவருடைய வாழ்க்கையை நீர் செழிப்பாக்க வேண்டும் என்று கெஞ்சிறோம். அவருடைய நிலைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சிறோம் கர்த்தாவே. நாங்கள் சுபிட்சமாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்ய போற தயவுக்காக ஸ்தோத்திரம். உழவர்களை ஆசீர்வதிக்க போற தயவுக்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி கனமையும் உமக்கு செலுத்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நேரம் ஆசீர்வாத மழை பெய்யத்தக்கதா ஆண்டவர் கிருபை செய்ய போற தயவுக்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி கனமையும் உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.